திருச்செந்தூர் கோயிலோட முருகன் சிலை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யப்பா! ஒரு வழியா திருச்செந்தூர் மண்ல கால வச்சுட்டோம் மக்களே! என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். இத பாருங்களேன். இப்ப எனக்கு இருக்க சந்தோஷத்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட தெரியல. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. இந்த திருச்செந்தூர் பார்க்க சாதாரணமா இருந்தாலும், தனக்குள்ள பல மர்மங்கள ஒளிச்சு வச்சிருக்கு. இப்ப நீங்க பார்க்குற இந்த பொங்கல் ஒரு கரண்டிக்கு மேல யாருக்குமே தரமாட்டாங்க. ரீசென்ட்டா இந்த கோயிலுக்கு போனவங்க இத கவனிச்சிருப்பீங்க. கோவில்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தீவிரமா நடக்குது. அந்த தார்ப்பா போட்டு மூடி இருக்குல்ல, அது எல்லாமே உப்பு தான். 350 வருஷங்களுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள் இந்த கோவில்ல செஞ்ச காரியத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? சும்மா வீடியோக்காக சொல்றேன்னு நெனைக்காதீங்க. என்னோட பல நாள் கனவுன்னு சொல்லலாம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் வந்து தரிசிக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொன்னேன். ஆனா அப்ப வாய்ப்பு அமையல. இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்த பத்தி மேலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரை நெருங்க நெருங்க ரொம்ப சந்தோஷமும் ஆர்வமும் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. போற வழியில லொகேஷன் நல்லா இருக்கு, இங்கேயே சாப்பிட்றலான்ட்டு வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏராளமான காற்றாலைகள் தூத்துக்குடி மாவட்டத்துல அதிக இடத்துல இருக்கு. புலிசோரை கையில் எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். தூத்துக்குடின்னு சொன்னாலே கடற்கரை மாவட்டம்னு தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். கடற்கரை பகுதினாலே காற்றோட வேகம் அதிகமா இருக்கும். அதை பயன்படுத்துற விதமா காற்றாலைகளை அமைச்சு இங்க மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. A few moments later. ஏறக்குறைய திருச்செந்தூரை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தோட ஒரு முக்கிய பிரதான தொழிலா இருக்கு உப்பு காய்ச்சற உப்பளம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தார்ப்பா போட்டு மூடி இருக்குல்ல, அது எல்லாமே உப்பு தான். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும், திருச்செந்தூர் கோயிலை நாம இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். வழக்கத்துக்கு மாறா என்னோட கால்கள் ரொம்ப வேகமாவே நடந்து போயிட்டு இருக்கு. நாம போன டைம்ல சரியான கூட்டங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் குறுக்கையும் நடுக்கையும் நடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான காரணங்கள் தான் இருக்கும். ஒண்ணு முருகனை நல்லபடியா தரிசனம் பண்ணணும். இன்னொன்னு இந்த கடல்ல என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகணும். எதை வச்சு இவ்வளவு சரியா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் பலர் இங்க கூட்டம் கூட்டமா நின்னு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க வர எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வர்றதுனால, முதல்ல இங்க இருக்க கடல்ல இறங்கி குளிச்சதுக்கு அப்புறம் தான் முருகன போய் பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. நாங்களும் அதுக்காக தான் முதல்ல குளிச்சிரலான்ட்டு கடலுக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப நாம போயிட்டு இருக்க இந்த பாதையில போனா கடல் ரொம்ப கிட்ட. அதனால நாங்க போயிட்டு இருந்தோம். ஆனா அங்க இருந்த சிலர் என்ன சொன்னாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, இங்க போக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப நீங்க வந்த வழியாவே திரும்ப போய் கோயில சுத்தி இன்னொரு வழி இருக்கு, அப்படி வாங்கன்னு சொன்னாங்க. என்ன முருகா இது சோதனை. முறை நாங்க இங்க வரும்போது இந்த மாரிலாமா நடக்கணும். அத நினைச்சு நாங்க வருத்தப்படும்போது, நம்ம அண்ணாச்சி எத பத்தியும் கவலைப்படாம பெருந்தன்மையா நடந்து போயிட்டு இருந்தாரு.
அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு வழியா இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்க இந்த பாதை 3 முக்கியமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். எந்தெந்த இடம்னு பார்த்தோம்னா, கோயிலோட மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகன் சந்நிதிக்கும் இப்படி தான் போகணும். கடற்கரைக்கும் இந்த வழி ஒரு முக்கியமான பாதையா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, திருச்செந்தூரோட புகழ்பெற்ற இடமான நாழிக்கிணறுக்கும் இந்த வழியா தான் போகணும். இப்போ இந்த கோயிலை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த சுப்பிரமணிய சுவாமியோட தல வரலாறை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த முருகன் சிலை எதனால இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 350 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது வெள்ளைக்காரவங்க நம்மள ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள் இந்த சிலையை இந்த கோவிலிருந்து எடுத்துட்டு போனதாகவும், முருகன் சிலையை அவங்க கடல்ல கப்பல் வழியா எடுத்துட்டு போகும்போது நடுக்கடல்ல சுனாமியும் சூறாவளியும் ஏற்பட்டதாகவும், பயந்து போன அவங்க சிலையை கப்பல்ல இருந்து இறக்கி நடுக்கடல்ல விட்டதுக்கு அப்புறம் வானிலையில மாற்றம் ஏற்பட்டு பாதிப்புகள்லாம் போனதாகவும், உயிர் தப்பிச்சு அவங்க ஊரு போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழிச்சு ஒருத்தர் கனவுல வந்த முருகன் என்னோட சிலை நடுக்கடல்ல இருக்கு, எலுமிச்சம்பழம் மிதக்கிற அந்த இடத்துல கருடன் வட்டம் அடிக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே தூக்கத்திலிருந்து வெளியே வந்த அவர் ஊர் மக்களையும் ஒரு படகையும் எடுத்துக்கிட்டு நடுக்கடல்ல போய் முருகன் சிலையை கண்டுபிடிச்சு கரைக்கு கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வந்த அதே சிலையை இன்றளவும் கோயில் கருவறையில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த வரலாற்று கதை கேட்க நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்புறதுல தப்பு இல்லைங்கிற விதமா அவங்க கொண்டு வந்த இந்த கோயிலோட மூலவரான முருகன் சிலையே அதுக்கு ஒரு நல்ல ஆதாரமா இன்றளவும் இருக்கு. டச்சுக்காரர்கள் முருகன் சிலையை நடுக்கடல்ல விட்டதுக்கு அப்புறம் பல நாட்கள் அந்த சிலையானது நடுக்கடல்ல உப்பு தண்ணிங்கிறதுனால அரிப்பு ஏற்பட்டு சிலையோட உருவமே மாறி இருக்கு. இப்பவும் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. சீரியஸா இவர் இப்ப என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லப்போனா நல்லா என்ஜாய் பண்ணி அந்த மொமெண்ட்டை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். காரணம்லாம் பெருசா ஒன்றும் இல்லைங்க. பல நாளைக்கு அப்புறம் நான் கடலுக்கு வந்திருக்கேன். அதுவும் எனக்கு பிடிச்ச எப்படா போவோம் அப்படின்னு போக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த திருச்செந்தூர் கடல்ல நிற்கிறதுனால இன்னும் மகிழ்ச்சி. வந்த வேலை முடிஞ்சுதுங்க. முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். வந்த உடனே எல்லாருக்கும் இந்த பொங்கல் கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மாமா சொல்ல சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கோயிலோட நட சாத்துற டைம் வந்துடுச்சு. பரபரப்பான திருச்செந்தூர் கோயிலை இப்போ நீங்கள் பாருங்களேன். ஃபைனலாக கோவிலை விட்டு வெளில வரும்போது இவ்வளோ பெரிய பஜாரா அப்படின்னு வாயை பொழக்கிற அளவுக்கு அதிக விஷயம் இங்கே இருந்தது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது சும்மா இந்த பஜாரையும் அப்படியே சுற்றி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்பவும் சொல்கிறது போல் எல்லா இடமும் மாதிரி இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் இங்கே கண்டிப்பாக வருவீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து உங்களை சந்திக்கும் நான்.